கடற்கரை சாலையை ஒட்டி ஒயிட் டவுன் பகுதியில் தனியார் துவக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளிக்கு பல்வேறு பகுதிகளை சேர்ந்த குழந்தைகள் ஆட்டோக்கள் மூலமாக சென்று வருகின்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மூலக்குளம் மற்றும் அரும்பாத்தபுரம் பகுதியை சேர்ந்த மாணவிகள் வழக்கம் போல் இன்று ஆட்டோவில் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தனர். புஸ்ஸி வீதியில் வந்த ஆட்டோவும் அரசு மருத்துவமனையில் இருந்து எதிரே வந்த தனியார் பேருந்தும் எதிர்பாராத விதமாக வேகமாக மோதியது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் 8 சிறுமிகளுக்கு தலை, கை மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டது. பள்ளி குழந்தைகள் விபத்தில் சிக்கியதால் அலறி கூச்சலிட்டனர். மேலும் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளான சிறுமிகளை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விபத்து குறித்து நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரியில் இன்று காலை நகரப்பகுதியில் இயங்கும் தனியார் பள்ளிக்கு மூலக்குளத்தில் இருந்து 8 சிறுமிகளை ஏற்றுக்கொண்டு புஸ்ஸி சாலையில் வந்து கொண்டிருந்த ஆட்டோ மீது பேருந்து நிலையம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 8 சிறுமிகளும் படுகாயமடைந்து புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிகிச்சையில் இருக்கும் சிறுமிகளை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிறுமிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்கள் மத்தியில் கேட்டறிந்தனர். மேலும் சிறுமிகளின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறி அச்சப்பட வேண்டாம், அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று இருவரும் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் விபத்தில் காயமடைந்த சிறுமிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும், நிகிஷா, அவந்திகா என்ற 2 சிறுமிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது என்றும், ஒரு சிறுமிக்கு பலத்த காயமடைந்துள்ளார், அதற்கும் தீவிர சிகிச்சை அளிக்க நரம்பிய நிபுணர் குழு தயார் நிலையில் உள்ளார்கள் என்றும், அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ளதால் பள்ளிகளின் நேரம் மாற்றி அமைப்பது குறித்து முதல்வருடன் பேசி ஆலோசிக்கப்பட்டு முடிவு தெரிவிக்கப்படும் என்று ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். முதல்ல நான் குழந்தைகளோட பெற்றோருக்கு அவங்க நம்பிக்கையோடு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதில் 6 குழந்தைங்க, 5 குழந்தைங்க ஓரளவுக்கு, ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் கொஞ்சம் ரிஸ்காக இருக்காங்க. ஆனால் உடனே அவங்களுக்கு இங்கே சர்ஜரி பண்ணுறோம். 2 குழந்தைங்களுக்கு மாத்திரம் அறுவை சிகிச்சை தேவையாக இருக்குது. அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் உடனே பண்ணிட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லோரும் ரொம்ப தீவிரமாக சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு 1-2 அம்மா அப்பா சொன்னாங்க. இல்லை, எல்லா வசதியும் இங்கே இருக்குது. 3 நியூரோ சர்ஜன் ரெடி ஆகிட்டாங்க. அனஸ்தட்டிஸ்ட் வந்து இன்டிபேட் பண்ணிட்டாரு. தியேட்டர் ரெடியாக இருக்குது. அதனால் எல்லா குழந்தைங்களையும் காப்பாற்றுறதுக்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. எல்லோரும் நல்லாடுறதுக்கு எல்லாரும் நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். நம்ம இப்போ குழந்தைங்களாம் நல்லா ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நேரம் மாற்றி வைக்கணுமா எல்லாம் நம்ம ஆலோசனை பண்ணி பேசலாம். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதி கொடாத்தூர், கொனிச்சம்பட்டு அரசு பள்ளிகளில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது வந்த மதிய உணவு எப்படி உள்ளது என்பதை சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார். குழந்தைகளின் பற்களை பரிசோதித்த அவர் பல குழந்தைகளின் பற்கள் சொத்தையாக இருந்ததை கண்டுபிடித்தார். மேலும் குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறதா என்றும் விசாரித்தார். சாப்பிட்டுவிட்டு வாயை கொப்பளிக்க வேண்டும் என்றும், காலை இரவில் பல் விளக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் அங்குள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்பு அங்குள்ள குழந்தைகள் மத்தியில் தான் யார் என்று கேட்டார். சில குழந்தைகள் விழிக்கவே சிலர் ஆளுநர் என்று குறிப்பிட்டனர். பெயர் என்ன என்று கேட்டவுடன் தமிழிசை என்றனர். குழந்தைகளில் பலரிடம் பள்ளியில் தரப்படும் சாப்பாடு பிடித்துள்ளதா என்றும் கேட்டார். சில குழந்தைகள் வீட்டில் இருந்தே சாப்பாடு எடுத்து வந்ததாக தெரிவித்தனர். முட்டை தருகிறார்களா என்று விசாரித்தார். மேலும் சாப்பிடவில்லை என்றனர். இப்பொழுது அழைத்து விசாரித்த போது பள்ளி திறந்ததில் இருந்து முட்டை தரவில்லை என்று ஆசிரியர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து துணை இயக்குனர் சிவகாமியை அழைத்து விசாரித்தார். இப்பகுதிக்கு இன்னும் முட்டை தரப்படவில்லை என்றும் விரைவில் தருவோம் என்றும் விளக்கமளித்தார். அதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் 7 பள்ளிகளில் தனியார் பங்களிப்பில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளது என்றும், கல்வி அறை போல் கழிவறையும் பள்ளிகளில் முக்கியம் என்றும், நோய் தொற்று வராமல் குழந்தைகளுக்கு இருப்பது அவசியம், அரசு பள்ளிகளில் குழந்தைகளை படிக்க ஊக்கப்படுத்திட வேண்டும், மதிய உணவை சிலர் வீட்டிலிருந்து எடுத்து வருவதாகவும், மதிய உணவு நன்றாக இருப்பதாகவும் தெரிவித்தனர் என்றும், புரோட்டீன் இருக்க கொண்டைக்கடலை, பட்டாணி சேர்க்கப்பட்டுள்ளது என்றும், மதிய உணவில் வேறு குறைபாடு இருந்தால் அது சரி செய்யப்படும் என்றும், முட்டை தரும் பணி விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும், வாரம் 3 நாட்கள் அது அளிக்கப்படும் என்றும், பள்ளிகள் மேம்படுத்தப்படும் என்றார். நடிகர் விஜய் குழந்தைகளை கௌரவித்தது தொடர்பாக கேட்டதற்கு தான் இங்கு மாணவர்களை பார்க்க வந்தேன், அவ்வளவுதான் என்று குறிப்பிட்டுவிட்டு எதுவும் பதில் அளிக்காமல் புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி மாநிலம் தமிழகம் பூர்ணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் சாந்தா என்ற மூதாட்டியிடம்
கடந்த மாதம் 22ஆம் தேதி 3 சவரன் தங்க சங்கிலி மர்மமான முறையில் கொள்ளையடிக்கப்பட்டது. இதேபோல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி தவளக்குப்பம் அடுத்துள்ள புதுக்குப்பத்தில் உள்ள சொகுசு தங்கும் விடுதியில் சென்னையை சேர்ந்த பெண் அரசு வழக்கறிஞர் செந்தமிழ் செல்வியின் 7 சவரன் தங்க வளையல்கள் திருடு போனது. இந்த 2 திருட்டு சம்பவங்கள் குறித்து அரியாங்குப்பம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் உத்தரவின் பேரில் தவளக்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தார். மூதாட்டி வீட்டின் முத்துப்புறத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு மேற்கொண்டனர். இதேபோல் சொகுசு விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் முகமடி அணிந்த நபர் ஒருவர் வழக்கறிஞர் தங்கியிருந்த அறைக்குள் சென்று திரும்புவது பதிவாகியிருந்தது. அந்த நபர் அந்த விடுதிக்கு வரும் பகுதியை போலீசார் ஆய்வு மேற்கொண்ட போது மதில் சுவர் ஏறி உள்ளே குதிக்கும் வீடியோ ஒன்று பதிவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த நபரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் தமிழ்நாடு தஞ்சாவூர் ஒரத்தநாடு தாலுகா காரியா விடுதி பகுதியை சேர்ந்த ஆனந்தராஜ் என்கிற நபர் என தெரியவந்தது. அந்த நபரை நேற்று இரவு பூர்ணாங்குப்பம் அய்யனார் கோவில் பகுதியில் உள்ள சொகுசு விடுதி அருகே பதுங்கி இருந்தபோது போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அவரிடமிருந்து மூதாட்டியிடம் கொள்ளையடிக்கப்பட்ட 3 சவரன் தங்கச் செயினும் சொகுசு விடுதியில் திருடு போன தங்க வளையல்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஆனந்தராஜை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு பகுதியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடை சேர்ந்த பிரபல கொள்ளையனை கைது செய்த தவளக்குப்பம் போலீசாரை போலீஸ் உயர் அதிகாரிகள் பாராட்டி வருகின்றனர். வழக்கு சம்பந்தமாக எதிரி ஆனந்த் என்கிற ஆனந்தராஜ் தஞ்சாவூரை சேர்ந்தவர் என்பவர் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரித்ததில் அவரிடம் அவர் ஆர்கே ஹோட்டலுக்கு வந்து அங்குள்ள ரூமில் இருந்து சுமார் 7000 பவுன் தங்க வளையலை திருடியதை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து சுமார் 7000 பவுன் மதிப்புள்ள தங்க வளையல் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கடந்த மாதம் பூரணாங்குப்பம் நடுத்தெருவில் ஒரு வயதான பெண்மணியிடமிருந்து 4 பவுன் செயின் திருடப்பட்ட வழக்கிலும் அவர் திருடியதை ஒப்புக்கொண்டதை அடுத்து அந்த 4.5 பவுன் செயினும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவர் மீது ஆனந்தராஜ் மீது கோவா, கொடைக்கானல், திண்டுக்கல் மற்றும் புதுச்சேரி பல பகுதிகளில் திருட்டு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அவர் மிக பிரபலமான கொலையாளி ஆவார். அவர் இன்று கைது செய்யப்பட்டு புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஒப்படைத்தோம். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனை சிறைவாசிகளின் நலனை கருத்தில் கொண்டு சென்னை மத்திய காலனி பயிற்சி மையம் சார்பில் பயிற்சி பட்டறை துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் காலாப்பட்டு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் கல்யாணசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். இவ்விழாவில் காலனி பயிற்சி மைய இயக்குநர் முரளி, சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர், தலைமை கண்காணிப்பாளர் அசோகன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறையினரும் ஸ்டார் தொண்டு நிறுவன மண்டல இணைப்பாளர் நளினி துளசி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மேலும் தண்டனை சிறைவாசிகள் உருவாக்கிய மருத்துவ குணங்கள் அடங்கிய மூலிகை தோட்டம், புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் சார்பில் உருவாக்கப்பட்ட சிறை உணவகம் உள்ளிட்டவற்றை துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் கல்யாணசுந்தரம் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் மத்திய பாஜக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் 9 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை வீடு வீடாக சென்று தெரிவிக்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்வு பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் வெங்கடேசன், வி.பி. ராமலிங்கம், ரிச்சர்ட் ஜான்குமார் உட்பட திரளான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு லெனின் வீதி, திருமால் நகர், பஜனை மடத்தி வீதி, வாணிதாசன் வீதி, மேட்டு தெரு உட்பட நெல்லித்தோப்பு தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வீடுகள் மற்றும் சாலையோர கடைகள், வணிக நிறுவனங்கள் என அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையில் 9 ஆண்டுகால சாதனைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 9 ஆண்டுக்கான பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்த புத்தகம் மற்றும் துண்டு பிரசுரங்களை ஊர்வலமாக சென்று வழங்கினார்கள்.
வான்றப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி சுந்தர விநாயகர் கோவிலுக்கு 1.75 ரூபாய் கட்டுமான பணிக்கான நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அனிபால் கென்னடி எம்எல்ஏ இந்து அறநிலையத்துறை மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் பெற்றுத் தந்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வான்றப்பேட்டைக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி சுந்தர விநாயகர் கோவில் கட்டுமான பணிக்கான நிதி உதவியினை அறநிலையத்துறை மூலமாக உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முதலமைச்சரிடம் இருந்து பெற்றுத் தந்தார். இதற்கு முன்பாக இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கு முன்பு 1,75,000 ரூபாயை சட்டமன்ற உறுப்பினர் பெற்றுத் தந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் இரண்டாம் கட்டமாக 1,75,000 ரூபாய் மொத்தம் 3,50,000 ரூபாய் காசோலையை சட்டமன்ற உறுப்பினரால் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் வான்றப்பேட்டை நிர்வாக குழு கலியபெருமாள், செயலாளர் விஜயன், பொருளாளர் வாசு, தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை தொகுதி செயலாளர் ராஜு, கிளை செயலாளர் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். காரைக்கால் வார சந்தையின் அவல நிலை. சேற்றிலும் சகதியிலும் அல்லல் படும் பொதுமக்கள். காரைக்காலில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காரைக்கால் திருநள்ளாறு வீதியில் நகராட்சிக்கு சொந்தமான திடலில் காய்கறி சந்தை நடத்தப்பட்டு வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இந்த காய்கறி சந்தையை தான் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வருகின்றனர். காரைக்கால் மக்களின் மிக அவசியமாக கருதப்படும் இந்த காய்கறி சந்தையில் கும்பகோணம், கடலூர், சிதம்பரம், நாகப்பட்டினம், வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காய்கறி வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த சந்தை கடலில் விற்பனை செய்யப்படுவதற்காக நகராட்சி கூலியாக ஒரு கடைக்கு 250 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி காய்கறிகளை ஏற்றி வரும் வாகனங்கள் மற்ற இதர சரக்கு வாகனங்கள் நிறுத்தப்படுவதற்கும் நகராட்சி மூலமாக ஏலம் விடப்பட்டு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. இதன் மூலமாக ஒரு பெரும் தொகையை ஈட்டி வரும் நகராட்சி நிர்வாகம் சந்தை கடலை பராமரிக்காமல் அலட்சியம் காட்டி வருகிறது. இதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படும் காய்கறி சந்தைக்கு வரும் பொதுமக்கள் மழை நேரங்களில் சேரும் சகதியில் சென்று வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சந்தைக்கு காய்கறி வாங்க வரும் பெரியோர்கள் முதல் சிறியவர்கள் வரை சேற்றில் விழுந்து செல்லும் நிலையும் காணப்படுகிறது. சிறு மழை பெய்தாலே பெரும் சகதிக்கு உள்ளாகும் இந்த சந்தையை சரி செய்திட வேண்டும் என்று காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்தும் நகராட்சி நிர்வாகம் கட்டணம் வசூல் செய்வதிலேயே குறிக்கோளாக உள்ளது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் இந்த வார சந்தையை சீர்படுத்திட வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காதது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்தை திடலை பயன்படுத்தி பல லட்சம் ரூபாய் லாபம் பார்க்கும் நகராட்சி மக்களின் சிரமங்கள் குறித்து எண்ணாமல் அலட்சியப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று பொதுநல அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. கனமழையில் இச்சந்தை பயன்படுத்த முடியாமல் அருகில் இருக்கும் மார்க்கெட்டிங் சொசைட்டிக்கு மாற்றப்படும், மீண்டும் இந்த சந்தை திடலுக்கு மாற்றப்படுவதும் வாடிக்கையாகி வருகிறது. நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த வார சந்தை பொதுமக்களின் அத்தியாவசிய பகுதியாக ஆகிவிட்டதால் அவசியம் இதனை சரி செய்திட வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். காரைக்கால் வளர்ச்சியில் இந்த வார சந்தை ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளதால் வரும் மழைக்காலங்களில் காய்கறிகள் வாங்க வரும் இந்த வார சந்தையை திட்டமிட்டு சீர்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் நோக்கம். தமிழ்ச்சங்கத்தில் சங்க தலைவர் முத்து தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறிய நிர்வாகிகள். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி மாதந்தோறும் 20ஆம் தேதி நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாத நிகழ்வில் புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து பின்பு திருக்குறள் கூறினார். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் சீனு மோகன்தாஸ், துணைத் தலைவர்கள் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, பொருளாளர் அருள் செல்வம், துணை செயலாளர் தினகரன், ஆட்சிக்குழு உறுப்பினர் உசேன், சிவேந்திரன், வாழ்நாள் உறுப்பினர் பொற்செழியன், சண்முகம், ஆறுமுகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி அறப்பணி அவை சார்பில் வள்ளல் சின்னா சுப்பராய பிள்ளை நினைவு நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடை மற்றும் மதிய உணவினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி நகராட்சி அறப்பணி அவை சார்பாக வள்ளல் சின்னா சுப்பராய பிள்ளை நினைவு நாள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி மறைமலடிகள் சாலை, கென்னடி நகர், சுப்பராய பிள்ளை சத்திரத்தில் அமைந்துள்ள வள்ளல் சின்னா சுப்பராய பிள்ளை நினைவிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனை அடுத்து சத்திரத்தில் நாள்தோறும் மதிய உணவு மற்றும் ஏழைகளுக்கு அறப்பணி அவை மூலமாக ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கும் புத்தாடைகள் வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் வல்லவன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் மற்றும் அறப்பணி அவை சிறப்பு அதிகாரியுமான சக்திவேல், சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு, புனித சமணசுக்கல் டிராகினி தேவாலய அருட்தந்தை ஸ்ரீல் சாந்து மற்றும்
புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், நகராட்சி சுகாதார அதிகாரி துளசிராமன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருவண்டார்கோவில் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் போதை ஆசாமி ஒருவர் பெட்ரோல் போட சொல்லி பணம் தர மறுத்து பங்க் ஊழியரை கத்தியால் குத்தும் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. திருபுவனை திருவண்டார்கோவிலில் தனியார் பெட்ரோல் பங்க் உள்ளது. இந்த பெட்ரோல் பங்கை கடலூர் அண்ணா நகரை சேர்ந்த ஸ்ரீராமுலு நடத்தி வருகிறார். இந்த பெட்ரோல் பங்கில் ஊழியர் சரவணன் வாடிக்கையாளர்களின் மோட்டார் சைக்கிள்களுக்கு பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த போது திருவண்டார்கோவில் சின்னப்பேட்டை சேர்ந்த ராஜா என்பவர் குடிபோதையில் அவரது மோட்டார் சைக்கிளுக்கு பெட்ரோல் நிரப்புமாறு சரவணனிடம் கூறினார். ஆனால் பணம் கொடுக்கவில்லை. இதனை அடுத்து சரவணன் கூகுள் பே மூலமாக பணம் செலுத்துமாறு அறிவுறுத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜா தகாத வார்த்தைகளால் திட்டி சரவணனை தாக்கியுள்ளார். மேலும் மோட்டார் சைக்கிளில் பெட்ரோல் டேங்க் கவரில் வைத்திருந்த கத்தியை எடுத்து சரவணனை குத்திவிட்டு தப்பி ஓடிவினார். இதில் படுகாயமடைந்த சரவணன் அங்கிருந்த மற்ற ஊழியர்கள் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஸ்ரீராமுலு திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ராஜாவை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி களப்பட்டு ஜெயிலில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட ராஜா மீது ஏற்கனவே அடிதடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கல இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. உலக சுற்றுலா பிக்னிக் நாளை முன்னிட்டு புரட்சி கவிஞரும் சுற்றுலாவும் என்ற தலைப்பில் நடைபெற்ற விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தலைமை தாங்கினார். இவ்விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார். உலா வருவோம் உலகை என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கத்தில் 47 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். 10 திருக்குறள் சொல்லும் 20 மாணவர்கள் பாராட்டப்பட்டனர். மேலும் பாவேந்தர் பாரதிதாசனை நீடித்த புகழுக்கு காரணம் தமிழ் உணர்வே பகுத்தறிவே என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் வேணுகோபால் நடுவராக கலந்து கொள்ள தண்டபாணி பாலசுப்ரமணியன், ஜெயந்தி ராஜவேலு, விசாலாட்சி உட்பட ஏராளமான தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலீட்டையே இழந்துவிடக்கூடாது என இந்திய ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல இயக்குநர் உமாசங்கர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கில் சென்னை மண்டல ரிசர்வ் வங்கி சார்பில் அங்கீகரிக்கப்படாத வைப்பு சேகரிப்பு, போன்சி திட்டம், இணைய வழி நிதி குற்றங்கள் ஆகியவை குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்த இந்திய ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல இயக்குநர் உமாசங்கர் பேசும்பொழுது, இணைய வழியில் பண பரிவர்த்தனையில் ஈடுபடும் போது முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் என்றும் தேவையில்லாத செயலிகளை நாம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். ரிசர்வ் வங்கியின் அனுமதியின்றியே வட்டிக்கு பணம் தரும் தொழிலை பலரும் செய்து வருகின்றனர் என்றும் வங்கியின் பதிவு பெறாமலே வட்டிக்கு பணம் தருவோரை அணுகி கடன் பெற்றால் கூடுதல் வட்டி போன்ற பிரச்சனைகள் எழும். எனவே வங்கியில் கடன் பெறுவதே சிறந்தது என்றும் கடன் பெறுவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதால் முறைப்படி பதிவு பெறாதவர்களிடம் கடன் பெற்று அவதிக்குள்ளாக நேரிடும் என்றும் தெரிவித்தார். ரிசர்வ் வங்கியில் பதிவு பெறாமல் வட்டிக்கு பணம் தரும் தொழில் நடத்துபவர் மீது யாரும் புகார் தராமலேயே போலீசார் வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று கூறிய அவர், இணைய வழியில் பணத்தை இழந்தவர்கள் உடனே வங்கியில் குறிப்பிட்ட பிரிவை அணுகி பணத்தை திரும்ப பெற நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்றார். கூட்டத்தில் புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், சுவாதி சிங், வீரவல்லவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினர். இதில் ஏராளமான மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏன்னா நிறைய திங்ஸ் வந்து டிஜிட்டலில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அதில் 45S ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதில் அன்இன்கார்பரேட்டட் பாடிஸ், தட் இஸ் ஆர்பிஐக்கு வந்து ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் இருக்கு. பேங்க்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், பேமெண்ட் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், இதெல்லாம் நம்மளோட ஆர்பிஐ கையில் வருது. சிமிலர்லி செபி கையில் சர்வீஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. இருடா இன்சூரன்ஸ் செக்டர் ரெகுலேட்டர் அவர் கையில் சர்வீஸ் ஸ்கீம்ஸ் தான் இருக்கு. மற்றபடி எல்லாம் ஏதாவது வேற யாராவது இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பர்சனும் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பைசா வாங்குறாங்கன்னா அது வந்து கிரைம்.
இட் இஸ் a crime. ஸோ அதனால அதை வந்து இஓடபிள்யூ வந்து நம்மளோட கம்ப்ளைண்ட் கேசஸ் கூட தேவையில்லை. இஓடபிள்யூ ஆன் இட்ஸ் ஓன் பேசிக்கலி அவன் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். புதுச்சேரி ஒன்றுபட்ட அமைச்சக ஊழியர்கள் சங்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதன் பொதுச் செயலாளர் பேசினார். அப்பொழுது அவர் புதுச்சேரி அரசாங்கத்தில் பணியாளர் சீர்திருத்தத் துறையின் மூலம் உதவியாளர் பணிகளுக்கு துறை சார்ந்த போட்டித் தேர்வினை நடத்திட தேதி வெளியிடப்பட்டுள்ளது என்றும் இதனால் 8 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் மேல்நிலை எழுத்தர்கள் மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த 32 ஆண்டு காலமாக போட்டித் தேர்வு நடத்தப்படாமல் பதவி உயர்வு அடிப்படையிலேயே நிரப்பப்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த முறையை மாற்றி போட்டித் தேர்வு மூலம் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அரசு கைவிட வேண்டும் என்றும் தற்பொழுது காலியாக உள்ள 600 உதவியாளர் பணியிடங்களை பதவி உயர்வு மூலமாக நிரப்புவதால் வெளியில் படித்துக் கொண்டிருக்கும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்பொழுது அறிவிக்கப்பட்ட போட்டித் தேர்வை கண்டித்தும் எதிர்த்தும் மாஹி, யானம், புதுச்சேரி ஆகிய பிராந்தியங்களில் சேர்ந்த ஊழியர்கள் வெளிநடப்பு செய்துள்ளதாகவும் அரசு உடனடியாக தேர்வு மூலம் நிரப்புவதை கைவிட்டுவிட்டு பதவி உயர்வு மூலம் நிரப்பிட வேண்டும் என்றும் இல்லை என்றால் அனைத்து அமைச்சக ஊழியர்களும் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி அரசாங்கத்தில் 32க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது. அந்த துறைகளில் அமைச்சக ஊழியர்கள் எல்டிசி, யூடிசி, அசிஸ்டன்ட், சூப்பரண்ட் லெவலில் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அசிஸ்டண்ட்டில் 2012 ஒரு நேரடி நியமன விதி வந்து கொண்டு வந்தாங்க. அந்த விதியில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு ஒன்று தவறாக அன்றைக்கி வந்து இருந்த அதிகாரிகளுடைய மெத்தனை போக்குனால தவறான ஒரு ஆர்ஆரை அன்றைக்கி வடிவமைச்சு அதை கடந்த 11 வருடங்களுக்கு மேலே தொடர்ந்து செயல்படுத்தாத, ஏன்னா அந்த ஆர்ஆர் வந்து ஒரு தப்பான ஆர்ஆர், அது ஒரு ஃப்ளா, அது உருவாக்கப்பட்டதே தப்பு, அதில் இருக்கிறதெல்லாம் புதுச்சேரி அரசாங்கத்தில் ஒரு நிர்வாக சீர்கேட்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஆரை கடந்த 11 வருஷமாக யாரும் இருந்த அரசாங்கமும் இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் யாரும் அதை வந்து என்ன பண்ணல, பின்பற்றலை. புதுச்சேரியில் பராமரிப்பு பணிகளுக்காக ஜூலை 2ஆம் தேதி வரை அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மூலமாக நாள்தோறும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த விமான பராமரிப்பு பணிகளுக்காக அவ்வப்போது நிறுத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி வரை விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. விமான சேவை திடீரென்று ரத்து செய்யப்படுவதால் விமானத்தில் பயணம் செய்ய முன்பதிவு செய்தவர்கள் அதிர்ச்சி